டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோங்கன்னா எஸ்பிஆர் தேட்டர் சினிக்ஸ் லிஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே ரெட்டத்தலை அருண் விஜய் இது இப்போ ஓடிட்டுருக்கு. ஷோ விடுற நேரம் ஆயிடுச்சு. படம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மக்கள் நேயரோட விருப்பத்தை கேட்போம் வாங்க. படம் சுமார் தான். ஓகே, ரெட்டத்தலைக்கு போனோம். அருண் விஜய் நல்லா தான் போகுது. நல்லா இருக்கு. சூப்பர். அருண் விஜயோட நடிப்பு திறமை. டபுள் ஆக்டிங்ல நடிச்சிருக்காரு. டபுள் ரோல்ல எப்படி அவரு அது ரெண்டு பேரும் ஒரே இதுதான். ரெண்டு பேரும் ஆக்ஷன். நல்லா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் மியூசிக்லாம் பெட்டர் பெஸ்ட். டபுள் ஆக்ட்ல நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஐயா படம் எப்படிங்க இருக்கு? படம் எதிர்பார்த்து வந்த இல்லை தலைவரா. படம் நான் எதிர்பார்த்து வந்தது வேற, இப்போ இங்கே இருக்கிறது வேற. ஆனால் கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்கலாம். படம் 1.5 மணி நேரம் தான் படமே. டபுள் ஆக்டிங்ல நடிச்சிருக்காரு. அது சூப்பராக பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. நல்லா டபுள் ஆக்டிங் அருமை பண்ணியிருக்கிறாப்புல. போர் அடிக்கிற மாதிரி இல்லை போர்லாம் இல்லை. கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கணும்னு எதிர்பார்க்குறோன்னு வச்சுக்கியா. நல்லா இருக்குது. டபுள் ஆக்ட்ல நடிச்சிருக்காரு அருண் விஜய். அது எப்படி இருக்கு? அது நல்லா தான் இருக்குது. எஃபெக்ட்ஸ் எல்லாம் அது நல்லா தான் இருக்குது. அருண் விஜய் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன்ல நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படத்துல? ரெண்டாவது அருண் விஜய் வரும். செகண்ட் ஹாஃப்ல டபுள் ஆக்டிங்ல நடிச்சிருக்காரு அருண் விஜய். படம் ஏதாச்சும் போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்றாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. போதும் கொஞ்சம் மெதுவாக தான் போகுது கதை. பாட்டு ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலி பார்க்கறது இல்லை, கொஞ்சம் இதாக இருக்கனால ஒரு தடவை பார்க்கலாம். படம் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. டபுள் ஆக்டிங்ல நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. அருண் விஜய் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காரு. படம் சின்ன படமா இருந்தாலும் எப்படி இருக்கு? சின்ன படமா இருந்தாலும் படம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. நல்லா இருக்கு. இந்த மாதிரி படம் அருண் விஜய் நடிச்சா நல்லா இருக்கு. அது பாட்டு இருக்குங்களா? பாட்டு ஒரே ஒரு பாட்டு வருது. பாட்டு ஓகே. கிரைம் த்ரில்லரா போதாமா? ஒரு மாதிரி த்ரில்லரா போகுது. அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு மாதிரி இதாக இருக்கு. பட் ஆனால் ஓகே, படம் பார்க்க நல்லா இருக்கு. சும்மா தான் இருந்துச்சா? தியேட்டர்ல எப்படி பார்க்கறது நல்லா இருந்துச்சா? இடம் மியூசிக்லாம் சார் உங்களுக்கு பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது. ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதாங்க. ரொம்ப ஐயா படம் எப்படிங்க இருக்கு? ரெட்டத்தலை பார்க்கவே வேணும். பார்க்கல, நான் பார்க்கல. ரெட்டத்தலை படம் எப்படி இருந்தது? அவர் அருண் விஜய் நல்லா நடிக்கிறாரு சார். ஓகே. கதையை சூஸ் பண்ணி நடிக்கணும் சார். கொஞ்சம் ரொம்ப லாகிங் இருக்குங்களா? அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அவர் கதையை செலெக்ஷன் பண்ணி நடிச்சாருன்னா சூப்பராக இருக்கும். கதை செலக்ட் பண்றது மிஸ்டேக். ஆமாங்க சார். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக பண்ணுறாப்புல. அவர் வந்து கதையை மட்டும் செலெக்ஷன் பண்ணி நடிக்கணும். அவருக்காக தான் நாங்களும் வந்தோம். படம் எப்படிங்க? ஓரளவுக்கு பார்க்கலாம். ஓரளவுக்கு தான். எதனால போர் அடிக்குதுன்னு சொல்றாங்க? இந்த படம் ஃபுல்லா ஃபைட்டா தாங்க இருக்கு. எதுவுமே இல்லை. அவரே வராரு, இன்னொரு கேட்டப்ல அவரே திரும்ப வராரு, திரும்ப வேற ஒரு கேட்டப்ல அவரே திரும்ப வராரு. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஜான்விக் மாதிரி இருக்கா? அருண் விஜய் என்ன சொல்ல விரும்புறீங்க? வேற நல்லா கொஞ்சம் சூஸ் பண்ணலாம் படம். தேவை ஒரே சேனல் எடுக்க வேண்டாம். தேங்க்யூ. அவ்வளோதான் சார். தேங்க்ஸ் சார். டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காரு முறையா. படமே புரியுதுங்க சார். இதே டபுள் ஆக்டிங் மாதிரி தான் சார். சொல்லுங்க. ஃபேமிலி டைம் அது போயிட்டு ஒரு மாதிரி. ரெட்டத்தலை படம் எப்படி இருக்கு? ரெட்டத்தலை நம்மளை போட்டு சாவடிச்சிட்டாங்க. எனக்கு அது ஒன்று தான் வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்ம அருள் விஜய் கிட்டேருந்து இப்படி ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கல கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் வந்து மான் கராத்தே, கெத்து இந்த 2 படத்தை எடுத்திருக்காரு. இதெல்லாம் அதோட மோசமாக இருக்குது. நம்ம மான் கராத்தெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் சிவகார்த்திகேயன். அது ஒரு மாதிரி கதை நல்லா இருந்துச்சு. அப்புறம் கெத்து என்ன கதைன்னே தெரியல. அதே மாதிரி தான் இதுவும். இது கேஜிஎஃப் மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஒருத்த வில்லன், ஒருத்த ஹீரோ அந்த மாதிரி காட்டினாங்க. அப்புறம் கடைசியில் 2 பேருமே வில்லன் மாதிரி காட்டுறாங்க. ஒரு மாதிரி குழப்பத்திலே போயிட்டு இருக்குது. அதனால் இந்த படம் வந்து பிலோ ஆவரேஜ் தான். அதனால ரெட்டத்தலைன்னு பேரு. ரெண்டு ஆக்டிங் பண்ணிருக்கேன், அவ்வளோதான். ரெட்டத்தலை அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தலையோட படம் வந்து நம்ம கல்ட் கிளாசிக் படம் ஒன்று இருக்குது. அது என்ன படம்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பில்லா படம் மாதிரியே தான் இதுவும். ஒரு கேங்ஸ்டர். எப்படி என்ன ரோல் கொடுத்துருக்காங்க? கதாநாயகி வந்து நயன்தாரா ரோல் கொடுத்துருக்காங்க. பில்லா படத்தில் கொடுத்துருக்காங்க.
கிளாமரா பண்ணிருக்காங்க. ஆஹா கிளாமராலாம் வரமாட்டாங்க. இன்னொரு பொண்ணு தான் கிளாமரா வர ரொம்ப. பட் தாராவா தன்யாவா தன்யா அந்த பொண்ணு வந்து நயன்தாரா கேரக்டர் பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்காங்க படம். ஒர்த்தா இன்னும் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா அவங்களுக்கே கதை என்ன கதையை நோக்கி போகுதுன்னு தெரியல. அதனால இந்த கதையெல்லாம் இன்னும் 4-5 வருஷம் கூட எடுக்கலாம், ஒன்றும் ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஹாஃப் இது செகண்ட் ஹாஃப். ரெண்டு ஆப்புமே எதை நோக்கி போகுதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. கடைசியில ஒரு மாதிரி முடிக்கிறாங்க. சரி இவன் நல்லவன்னு பார்த்து அந்த ஒருத்தனை கொன்னுட்டு தான் வந்து அந்த அந்த பிளேஸ் வந்து இவர் நம்ம பில்லா படத்தில் வர பார்த்தான். இவன் நல்லவனு பார்த்தா இவன் அதோட கேடு கட்டவனா இருக்கிறான். அதனால மேக்கிங் தான் நல்லா இருக்கு. அந்த ஐ மீன் நம்ம சான்சிஎஸ் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அவர் அந்த பாட்டும் ஒரு பாட்டு ஒன்று வரும், அது நல்லா பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் பார்க்குற போது சார் நல்லா தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் படம் போக போக நம்மளை போட்டு சாவடிக்க போறான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணி அருண் விஜய் வந்து இன்டர்வியூல எல்லாம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சேலத்துல ப்ரமோஷன் பண்ணும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும்னு. பட் ஆனால் நான் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை. நம்ம என்ன பண்ணிருந்தா படம் கதையில கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தா நல்லா இருக்கு. நம்ம கேஜிஎஃப்ல நம்ம வந்து கதையெல்லாம் ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்கலாம். அவங்க அம்மாவுக்கோசரம் அந்த அந்த தங்கத்தை வந்து கடத்துற மாதிரி தான் இருக்கு. பட் இதுலயும் இதுல ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. பாப்பா சென்டிமெண்ட் இருக்குங்க. பாப்பாவா எந்த பாப்பா? ஓவராலா ஓவராலா இந்த படம் பாக்குறதுக்கு நீங்க கம்மன் வீட்லயே இருந்தலாம். இந்த வருஷத்துல ஓப்பனிங் ஒரு படம் கொடுத்தாரு, எண்டிங் ஒன்று கொடுத்துக்கிறாரு. ரெண்டுமே சூப்பரா இருக்குது. இட்லி கடையில போட்டு அட்டன் அடிச்சாங்க அவரை. வணங்க. வணங்கான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு மாதிரி நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. எண்டிங் வந்து ரொம்ப கேவலமாக கொடுத்தாரு. மிடில் ஒன்று தான் இட்லி கடை ஒன்று கொடுத்தாரு. அது வில்லனா அவர் பண்ணிட்டாரு. பட் மறுபடியும் இதுல ஹீரோவா பார்க்கவே முடியல. அது ஹீரோவா இல்ல இவர், ரெண்டுலயுமே வில்லனா. என்ன சொல்ல விரும்பலாம் கடைசியா ஒரு நல்ல படமா நடிங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆக்டிங் ஸ்கோப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. அவருக்கு வில்லன் ரோலோ ஹீரோ ரோலோ ரெண்டுமே ரொம்ப சூப்பரா வரும். பட் ஆனா இந்த மாதிரி உப்புமா படம் மாதிரி ஒரு படத்துல போய் நடிச்சுக்கிட்டுலாம் அது நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஆக்டர் வந்து உப்புமா படத்துல பார்க்குற மாதிரி. அது இன்னும் கொஞ்சம் நல்லா நடிக்கலாம். ஏன்னா ஒத்த தலையோட போறவங்களா ரெட்ட தலையோட வெளில வராங்களா? 4 தலையோட வெளியே வருவீங்க, பார்த்துட்டு வெளியே வாங்க. ப்ரோ ஹாய் ப்ரோ. படம் எப்படி இருக்கு ரெட்ட தலை? ரெட்டத்தலை ராவணன் ஒரு ஆடு வரும்ல, தலைவலி வந்து ராவணன் மாதிரி, அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாக பார்த்துட்டு வெளியே வந்தால் நமக்கு 10 தலை அமிர்தாச்சியம் தான் தேவைப்படும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஜான்விக்கு பில்லா 2 பில்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி அடிச்சிருப்பாங்க. எக்ஸ்பைரி அடிச்சு அந்த அளவுக்கு ஒர்த்தா. ஒர்த்தே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக கொலாப்ஸ் தான். அது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதானே அழகா இருக்கிறாங்க. ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அது பணத்தாசை பேய்மாங்கல்ல, அந்த மாதிரி தான். அவரே கூட கேட்பார்ல, கால் இருக்கா? ஏன் பேசாம இவரே ஹீரோயின் இல்லாம இவரே நடிச்சிருக்காரு. இல்லை, இந்த படமே எடுத்திருக்க தேவையில்ல. அப்படிதான் இருக்கு இந்த படம். டைம் வேஸ்ட்டு. அது மாதிரி தான் இருக்கு. டைம் வேஸ்ட்டு. அருண் விஜய்லாம் எப்படி அப்படி ஆக்டரு அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தயவு செஞ்சு கதையை சூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் கூட திருப்பி கூட நடிங்க, ஃப்ரீயாக கூட நடிங்க. நான் எதுவும் வேணான்னு சொல்லலை. அதுக்காக இந்த படம் ரொம்ப நாள் எடுத்துட்டு இருந்தாங்க. இல்லை, அப்படியே ரொம்ப நாள் எடுத்துட்டு அப்படியே ட்ராப் பண்ணியிருக்கலாம். அப்படிதான் இருந்தது. ஏன்னா ஒரு கனெக்டே இருக்காது படத்தில் பார்க்கும்போது. எங்கே போகுது, எங்கே வருது, என்ன ஆச்சு. செகண்ட் பார்ட் தான் இருக்கு. ஆனால் இதில் வந்து என்னன்னா ஏஐலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது செகண்ட் பார்ட்டா? ஐயோ, முடியாது. 10 தலை இருக்கிறவன் 20 தலை ஆயிடுவானா செகண்ட் பார்ட்ல? ஆமாம், கண்டிப்பாக. ரைட்டு ரெட்டத்துல அதான் டபுள் ரோலு. அதனால சொல்லாம இருந்தா நம்ம ட்விஸ்ட் இருக்கா படத்துல? படத்தில் ட்விஸ்ட் என்னன்னா அந்த ரெண்டு அருண் விஜயும் பார்ப்பாங்க, அதான் ட்விஸ்ட்டு. மற்றபடி அந்த மாதிரி தான். மற்றபடி படத்தில் எந்த மாதிரி ட்விஸ்ட்டும் கிடையாது. ஒரு கனெக்டே இருக்காது. ஓவராலாக நமக்கு தான் தலைவலி. 16+ ஃபேமிலி பார்க்கலாம். 16+ ரத்த காட்சிகள் அவ்வளோவா இல்லை, இருக்கு. ஆனால் முதல்ல கூட எல்லாம் சண்டை போடுவாங்க. மீட்டிங்லலாம் படம் ஓஹோன்னு இருக்கும். 1/2 மணி நேரம் இருந்தாலும் 1.5 மணி நேரம் இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணுறது, அவங்க சொல்லி தான் ஆகணும். அவங்க கடமை அவங்க பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது தான். எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அதுதான். இது எவ்வளோ தெரியுங்க ரேங்கிங்? 2 தருவேன். 2ங்களா?